So let's start. Vakratunda Mahakaya Suryakoti Samarprabha Nirvignam Kurume Deva Sarvakaryeshu Sarvada Guru Brahma Guru Vishnu Guru Devo Maheshwaraha Guru Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha. Shri Hari Om. So today's session, we are going to do Aditya Hridaya Stotram. Aditya Hridaya Stotram. Script we have shared for you in the thing. You can also take it from the net. Okay. So Aditya Hridaya Stotram, Valmiki Ramayanathila வரக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? முன்னாலேயே அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் உங்களுக்கு அதுல கொடுத்துருக்குது பாருங்க. So இதுல ஆதித்ய ஹிருதயம், this comes on the 107 kandam of Valmiki Ramayana. Okay, so அகஸ்திய மகரிஷி ராமருக்கு உபதேசித்ததாக இந்த இடத்துல இந்த ஸ்தோத்திரம் கூறப்படுகிறது. Okay, so it was given by sage Agastya to Rama. So Rama was depressed, like, he was feeling very sad before going for the war against Ravana. And so at that time, it was given by sage Agastya. So now one question might come to your head, like being God, being an avatar of God. See, there is a controversy, like it's not a controversy, a difference between Mahabharatam and Ramayana. In Mahabharatam, Krishna is the avatar of God, and Krishna is the one who gives the Bhagavad Gita. So Krishna there, he is depicted as very bold and he knows everything, and you can see him in the Godhead. Whereas in Ramayana, we find Rama with all human qualities. Isn't it? In Rama is found to be having all human qualities. Sorry, I'll have to do it in English because எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால நடுவுல தமிழ்ல சொல்றேன். So மகாபாரதத்துல we find கிருஷ்ணருக்கு கடவுளாக நம்மளால பார்க்க முடியுது. கிருஷ்ணர் ஏன்னா அவர் தேர ஓட்டுறாரு, அட்வைஸ் பண்றாரு, எல்லாமே நடக்குது. ஆனா இங்க ராமாயணத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ராமர் ஒரு சாதாரண மனிதரை போலதான் எல்லாமே நடக்குது. இப்போ 3ஆவது நாள் கூட ஒரு இது ரைட்டப் நான் பார்த்தேன். அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க, அவர் என்ன பண்ணாரு, அவர் மனைவியை சந்தேகப்பட்டாரு, அந்த அம்மா அக்னி பிரவேசம் பண்ணாங்க, இதெல்லாம் இது யாருக்காக பண்ணார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து காட்டி அதற்கு அவர் ஒரு விளக்கத்தை தான் கொடுக்கிறாரே ஒழிய அவர் உண்மையா சந்தேகப்பட்டாரா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. நான் இன்னொரு நாள் அதனுடைய விளக்கத்தை ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்போ ஒரு சாதாரண மனிதன், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்னெல்லாம் இருக்குமோ அந்த கேரக்டரை இந்த இடத்துல ராமர் இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ ராமர் மனசோர்வுற்று இருக்கக்கூடிய நிலையில அகஸ்திய மகரிஷி அவருக்கு சூரிய வழிபாட்டினுடைய உண்மையை குறித்து சொல்லி சூரிய வழிபாட்டை நடத்தும்படி கேட்டுக்கொண்டதுதான் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். இப்ப நம்மளுடைய பாரம்பரியத்துல உங்களுக்கு தெரியும், நமது சனாதன தர்மத்துல 5 வகையான வழிபாட்டு முறைகள் இருக்கு. அதாவது தெரியலன்னா நோட் பண்ணிக்கோங்க. கணபத்தியம், கணபதி வழிபாட்டு. ஓகே, சைவம் சிவன், வைணவம் விஷ்ணு, சௌரம் சூரிய வழிபாடு, சாக்தம். ஓகே, சாக்தம் சக்தி வழிபாடு, கௌமாரம்ங்கிறது குமாரகன். சோ இந்த 6 வழிபாட்டு முறைகள், 6 ஷண்மத கோட்பாடு சொல்லுவோம். சோ 6 வழிபாட்டு முறைகள் இருக்கு. இந்த 6 வழிபாட்டு முறைகளையும் ஒன்றிணைத்து நம்ம பண்ணக்கூடியதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். என்றும் நிலையானது சனாதன தர்மம்.
அப்ப இந்த 6ஐயும் சேர்த்து நம்ம வழிபடுறதுதான் சங்கல்பம். சரியா? அப்போ இது இந்த சௌரம் என்கின்ற சூரிய வழிபாட்டு முறையில இந்த ஆதித்ய ஹிருதயம் வருது. இப்போ நம்ம we are going into உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளாக நம்ம போறதுனால அந்த அன்னைக்கு பொங்கல் அன்னைக்குல இருந்து இந்த விதமான அக்னிஹோத்திரத்தையும் ஆதித்ய ஹிருதயத்தையும் ஸ்டார்ட் பண்ணி நீங்க எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். சரிங்களா? எல்லாரும் பார்க்கலாம். ஒரு சங்கல்பம் எடுங்க பார்க்கலாம். வருஷம் பூரா ஒரு நேரமாவது அக்னிஹோத்திரம் நான் பண்ணுவேன், ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் நான் படிப்பேன் அப்படிங்கறது ஒரு சங்கல்பம். ஒரு நேரமாகும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்ஸ், எய்தர் இன் தி மார்னிங் ஆர் இன் தி ஈவினிங். 2 நேரம் பண்றது சிறப்பு. நான் உங்களை கன்சிடர் பண்றேன். எதுக்குன்னா எல்லாருமே ஃபேமிலியில இருக்கிறவங்க, வெளியில போறவங்க, பெண்கள், இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியாது. கமா, நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அகத்திய மகரிஷி வணங்கிட்டு ஆரம்பிக்கிறேன். तथो युद्ध परिश्रांतम् समरे चिंतया स्थितम्. கூட சேர்ந்து சொல்லுங்க. तथो युद्ध परिश्रांतम् समरे चिंतया स्थितम्. रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम्. சொல்லுங்க. रावणं चाग्रतो दृष्ट्वा युद्धाय समुपस्थितम्. दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतो रणम्. சொல்லலாம். दैवतैश्च समागम्य द्रष्टुमभ्यागतो रणम्. उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः. கூடவே சொல்லுங்க. उपागम्य ब्रवीद्रामम् अगस्त्यो भगवान् ऋषिः. राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनम्. சேர்ந்து சொல்லலாம். राम राम महाबाहो शृणु गुह्यं सनातनम्. येन सर्वा नरी वत्स समरे विजयिष्यसि. येन सर्वा नरी वत्स समरे विजयिष्यसि. சுத்தியோ பாருங்க. ராம ராம மகாபாகோ, நல்ல பயில்வானாட்டம், நல்ல தோள்கள், ஏன்னா வில் வித்தையில சிறந்தவர் இல்லையா ராமர். சோ அவர்கிட்ட சொல்ற மகாபாகோ, ஸ்ட்ராங்கான தோள்களை உடையவரே. ஸ்ருணு குஹ்யம் சனாதனம், என்றைக்கும் குஹ்யம்னா ரகசியம், ஆனால் சனாதனம் என்றும் இட்டர்னலா இருக்கக்கூடியதை கேள். சரியா? சோ எதிரிகள் வீழ்வதற்கும் வாழ்க்கையிலே வெற்றி பெறறதுக்கும் ஒரு ரகசியத்தை நான் உனக்கு இப்போ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். சேர்ந்து. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம். ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். ஜயாவஹம் ஜபே நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது கவனிங்க.
செகண்ட் டைம் பண்ணும்போது என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 30 வருஷம் முடிக்கணுங்கிறதுனால நான் உங்களுக்கு நிறைய டைம் கொடுக்கல. 2-3 தடவை ரிப்பீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது போல 5th verse. சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரநாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம். சோ உத்தமமான இந்த பாடல் இதுதான் சுப்ரீம் அப்படின்னு சொல்றோம். சர்வ மங்கள மாங்கல்யம் அனைத்து மங்களர்களையும் அளிக்கக்கூடியது. சிந்தா கவலை, சோகம் அகைன் மனம் வியாகுலம் அடைவது, இதை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஆயுர் வர்த்தம், சோ ஆயுரையும் அளிக்கக்கூடியது. சோ சூரியன் தான் நம்மளுடைய காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது. அப்போ சூரியன் வழிபாடு எவ்வளவு முக்கியங்கிறது இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ரஸ்மி மந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் ரஸ்மீமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வதேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வி ரஸ்மி பாவனஹ சர்வதேவாத்மகோ ஹ்யேஷ தேஜஸ்வி ரஸ்மி பாவனஹ येष देवासुरगणान् लोकान् पाति गभस्तिभिः येष देवासुरगणान् लोकान् அந்த கன்ஜங்ஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த தேஷ தேவா சுரகணால் இல்ல சொல்லிக்கலாம். लोकान् पाति गभस्तिभिः येष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः येष ब्रह्मा च विष्णुश्च शिवस्कन्दः प्रजापतिः महेन्द्रो घनदः कालो यमः सोमो ह्यपापतिः महेन्द्रो घनदः कालो यमः सोमो ह्यपापतिः पितरो वसवः साध्या ह्यस्विनौ मरुतो मनुः वायुर्वह्निः प्रजाप्राण ऋतुकर्ता प्रभा
Karaha Pitaro Vasavastadya Yashvinau Maruto Manuhu Vayur Vanhif Praja Prana Ritukatta Prabhakaraha. 10th verse, Aditya Savita Surya. Aditya Savita Surya Kakaf Pusha Gabastiva. Aditya Savita Surya Kakaf Pusha Gabastiva. Suvarna. Okay, it has to be pronounced with Suvarna. Suvarna Sadrusho Bhanur Hiranyareta Divakaraha. Suvarna Sadrusho Bhanur Hiranyareta Divakaraha. Okay, 10 verses complete பண்ணிருக்கோம். So Suryan here is considered to be all the devas. Okay, he is the Mahendran, he is the Kalan, Kalan is Yaman, he is the Vishnu, he is Brahma, Esha Brahmacha, Vishnuscha, Shivaskanta Prajapatihi. So he is depicted as everything. Therefore, getting up at Brahma Muhurta and worshipping Surya is mandatory. Okay, Brahma Muhurta, Suryan மேல வரும்பொழுது நம்ம வந்து we must be out of your bed. இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி போயிட்டு இருக்குன்னா நைட் லைஃப். ஸோ நைட் எல்லாம் நல்லா முழிச்சிட்டு இருக்கலாம், காத்தால நல்லா தூங்கலாம், சூரியன் கிட்டேயே போக மாட்டோம், சூரியனை பார்க்கவும் மாட்டோம், வெயில் நம்ம மேல படக்கூடாது. ஸோ இந்த கலாச்சாரத்துல தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அதை மாற்றணும். அடுத்த யங்கர் ஜெனரேஷனுக்கு கம்பல்சரியா நம்ம அதை மாற்றியே தீரணும். இல்லைன்னா யங்கர் ஜெனரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இன்னைக்கு நம்ம அஃபெக்ட் ஆனது பத்தாதுன்னு சொல்லி அவங்களையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்க்கு கொண்டு போயிடும். சரியாமா? ஸோ 10 verses வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃபுல்லா கூட சொல்ல முடியுது இல்லையா? உங்களால சொல்ல முடியுது இல்லையா? அப்படியே வாங்க, நான் வாய்ஸ் போடும்போது மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த கிளாஸ்ல நம்ம 2-3 விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நீங்க எப்போ வேணாலும் போட்டு கேட்டு நீங்க ப்ராக்டிஸ். இப்போ அடுத்தது போல ஹரி சஹஸ்ராட்சர் சப்த சப்தர் மரீச்சிமான். வாங்க, ஹரி சஹஸ்ராட்சர் சப்த சப்தர் மரீச்சிமான். இந்த வேர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வாய் கொளரும். ஏன்னா ஹா வருது, ஷா வருது, அப்புறம் சி வருது, சா வருது. சோ அந்த சா சி வந்து தவறாக சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். ஹரி தஸ்வஸ் சஹஸ்ராட்சர் சப்த சப்தர் மரீச்சிமான். திமிரோன் மதன சம்புஸ் ஸ்வஷ்டா மாதாண்ட அம்சுமான். திமிரோன் மதன சம்புஸ் ஸ்வஷ்டா மாதாண்ட அம்சுமான். See how beautifully it is given here. The rays of sun are connected with all your
organs, 7 organs. And Sapta Saptar Marichiman. So there are 7 colors also you can take. Okay, here. And the 7 colors are related with all the 7 organs of our body. Hiranyagarbhashishiras tapano bhaskaro ravihi. When I am chanting first time, நீங்க கூட சொல்லாதீங்க, கவனிங்க. நீங்க கூட சொன்னீங்கன்னா நீங்க தவறா சொல்றது உங்களுக்கு புரியாது. நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும் பொழுது நீங்க என் கூட தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா எங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. எழுத்து கூட்டி படிப்பீங்க. நீங்க படிக்கிறது தவறாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? செகண்ட் டைம் சொல்லும் பொழுது சேர்ந்து சொல்லு. ஹிரண்யகர்பசிசிரஸ் தபனோ பாஸ்கரோ ரவிஹி. ஹியரிங் சென்ஸ் நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அக்ஷரமா நிறுத்தி தான் நான் சொல்றேன். சோ நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லலாம். மறுபடியும் சொல்லலாம். ஹிரண்யகர்பசிசிரஸ் தபனோ பாஸ்கரோ ரவிஹி. இப்ப கவனிங்க. அக்னிகர்போ திதே புத்ரஸ் சங்கசிசிர நாசனஹா. வாங்க சொல்லலாம். அக்னிகர்போ திதே புத்ரஸ் சங்கசிசிர நாசனஹா. அடுத்த வர்ஸ் கவனிங்க. व्योमनाथस् तमोभेदी ऋग् यजुस्साम पारगः. சொல்லலாம் கூட. व्योमनाथस्. So natha second tha. Okay. व्योमनाथस् तमो भेदी ऋग् यजुस् साम पारगः. घनवृष्टिरथा मित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः. சேர்ந்து சொல்லலாம். घनवृष्टिरथा मित्रो विन्ध्यवीथि प्लवङ्गमः. Next verse. கவனிங்க. ஆதபி மண்டலி மிருத்யுஃ பிங்கள சர்வதாபனஹ. Come on, say with me. ஆதபி மண்டலி மிருத்யுஃ பிங்கள சர்வதாபனஹ. கவிர் விஸ்வோ மகாதேஜோ ரக்த சர்வ பவோத்பவஹ. அந்த தேஜாஹா அப்படிங்கிறது நான் தேஜோ அப்படின்னு சொல்றேன். That's also correct. மறுபடியும் சொல்லலாம். கவிர் விஸ்வோ மகாதேஜோ ரக்த சர்வ भवोद्भवः. नक्षत्र ग्रह ताराणां अधिपो विश्वभावनः. சேர்ந்து சொல்லலாம். नक्षत्र ग्रह ताराणां अधिपो विश्वभावनः. तेजसामपि तेजस्वी द्वादशात्मन् नमोऽस्तुते. तेजसामपि तेजस्वी
द्वादशात्मन् नमोस्तुते. Nakshatra, Graha, Tarana. So all the nakshatrangalukkum, தாரகைகளுக்கும் அதிபோ விஸ்வ பாவனா. சோ அவனே எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவராக இருக்கின்றார். தேஜஸ் ஆம் அபி தேஜஸ்வி. So he is the most brilliant one. Dvadashatman நமோஸ்துதே. So Dvadashatman, Dvadasha ஆதித்யா, அதாவது 12 ஆதித்யாக்களை நம்ம சொல்றோம். 12 வகை ஆதித்யாக்கள், 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யாக்கள், இப்படியாக சூரியனுடைய கலைகள் 12 துவாதச. இந்த ஒரு டாக் ஷோல நான் பார்த்ததை நான் சொல்ல விரும்புறேன். ஜாதகம் அப்படிங்கிறது போய் அப்படிங்கிறதும் இந்த கிரகணங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கிறது போய் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வாதம் நடந்ததோ. அப்போ அதை பார்த்துட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நீங்க சொல்றது எல்லாமே போய், ஏன்னா சூரியன் கிரகம் அல்ல. ஓகே, சூரியன் என்னதெல்லாம் கிரகம் அல்ல. ஒரு நீ பார்க்கலாம், நீங்க கூட பார்த்துருப்பீங்க, சூரியன் கிரகம் அல்ல. அப்புறம் சந்திரனும் கிரகம் அல்ல. இது ராகுகேதுவும் கிரகம் அல்ல. அதெல்லாம் நீங்க கிரகம்னு சொல்றீங்க. ஓகே, எப்படி சூரியன் நட்சத்திரங்களை ஆள முடியும்? சூரியன் எப்படி நட்சத்திரங்களை ஆள முடியும்? சூரியனே ஒரு நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வேற வேற கேலக்சிஸ்ல இருக்கு. அத சூரியன் எப்படி ஆள முடியும்? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சூரியனுக்கு கீழே தானே இருக்கீங்க. நீங்க சூரியனுக்கு கீழே தானே இருக்கீங்க. எல்லாரும் சூரியன், இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சூரியனுக்கு கீழே தானே இருக்கும். சூரியன் இல்லைன்னா உங்களுக்கு மத்த நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்ற லாஜிக் புரியுதா? If sun is not there, how will you know even that there are other stars? So கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விஷயங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல், இந்த பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய மனதையும் உடலையும் அவனுடைய செயல்களையும் மாற்ற சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்ற ஒரு ரேடியேஷன் அல்லது ஒரு கதிர்வீச்சாக இருக்குமோ அவ்வளவுதான் கிரகமே ஒழிய, நம்ம சயின்ஸ்ல சொல்றது பிளானட்ங்கிறத நீ கிரகத்தை பிளானட்னு டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு விளக்கமும் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உண்மையா சொல்ல போனா ஜாதகம் என்பது ஒரு அழகான நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஒரு சயின்ஸ். ஆனால் அத கணிக்கிறதுலதான் பிரச்சனை. அதை வச்சுக்கோ. இப்போ ஆதித்ய கிருதயம் ஒருத்தர் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த கோளும் வேலை செய்யாது. சென்ஸ் பாதகம் செய்யும். சொல்றது புரியுதா? வேலை செய்யாதான் பாதகம் செய்யாது. அப்போ நீங்க இவர் எந்த பரிகாரமும் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதைதான் நான் சொல்லுது. ஜாதகம் தவறுன்னு நான் சொல்லல, ஜாதகம் கரெக்ட். ஒரு சாமானிய மனிதருக்கு அதுல இருக்கக்கூடிய பரிகாரங்கள் வேலை செய்யும். ஆனா நம்மள போல இருக்கவங்களுக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம சுப்ரீமா, அதனாலதான் நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும் இல்லையா? எதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. வேயறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. தெரியும் உங்களுக்கு, கோளறு பதிக்கம். கோளாறுகளை கோள்களினால் வரக்கூடிய பாதிப்புகள் பேர் தான் கோளாறு. சோ கோள் அப்படிங்கறத என்ன டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம். இங்கிலீஷ்ல இருக்க பிளானட்ஸ்ன்னு அவங்க சொல்லக்கூடிய சயின்ஸ்ல சொன்ன பிளானட்ஸ்ங்கிறது அவனோட நாலேஜ், லிமிட்டட் நாலேஜ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம கிரகணங்கள் நட்சத்திரங்கள்னு சொல்றது பியாண்ட் ஆல் தட். சயின்ஸ் டு a certain லெவலுக்கு மேல போகும்போது இட் இஸ் பிளைண்ட். ஓரளவுக்கு மேல சயின்ஸ் cannot explain. புரியுதுங்களா? சோ அந்த சயின்ஸ்ங்கிற கண்ணோட்டத்துல இங்க பார்க்க வேணாம். எவ்வளவு ஒரு அழகான வேர்ஸ் இது அப்படிங்கறத பாருங்க. நக்ஷத்திர கிரக தாராணாம் அதிபோ விஸ்வபாவன் தேஜசாம் அபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 14th verse one second.
someone type எந்த வேர்ஸ் நம்ம முடிச்சோம்? நட்சத்திர கிரகம் அது வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்தது சோ நட்சத்திர கிரகம் 16வது வேர்ஸ் நம்ம ஸ்டார்ட். நட்சத்திர கிரகம் தாராணம். சோ எல்லாத்துக்கும் அதிபோ, எல்லாவற்றுக்கும் அதிபதியான சூரியனே. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம சூரியனுக்கு கீழே இருப்போம். அப்போ சூரியன் தான் இதை எல்லாற்றையும் நமக்கு உணர்த்தி கொடுக்கிறது. சோ சூரியன் மூலமாக தான் இது அத்தனையும் நாம அறிகிறோம். ஓகேவா? அடுத்தது வாங்க. நம பூர்வாய விரயே பஷ்சிமாயாத்ரயே நமஹ. நமः பூர்வாய கிரயே பஷ்சிமாயாத்ரயே நமஹ. ஜ்யோதிர் கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ. ஜ்யோதிர் கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ. சோ ஒவ்வொரு நாளும் தின அதிபதயே நமஹ, தினங்களின் அதிபதி, ஜோதிர் கணானாம் பதயே. சோ அனைத்து ஜோதிகளின் அதிபதியாக இருக்கிறவர் சூரியன். ஜயாய ஜய பத்ராய ஹர்யஸ்வாய நமோ நமஹ. வெற்றியை அளிப்பவர். ஜயாய ஜய பத்ராய ஹர்யஸ்வாய நமோ நமஹ. நமோ நமः சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ. நமோ நமः சஹஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ. நம உக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ. நமः பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ. நமः, ஓகே, அந்த விசர்கா எஃப் சவுண்ட். நமः பத்ம, கேர்ஃபுல்லா சொல்லுங்க, தமிழ்ல சொல்றவங்க பத்மன் சொல்லுவீங்க, பார்த்துக்கோங்க. நமः பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ. பிரம்ஹே, ஓகே, தமிழ்ல மாத்திக்கோங்க லெட்டர். பிரம்ஹேஷா பிரம்ஹேஷா நாச்யு தேஷாய சூர்யாயாதித்ய வச்சசே. ரிப்பீட் பண்ணலாம். பிரம்ஹேஷா நாச்யுதேஷாய சூர்யாயாதித்ய வச்சசே. பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ. பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமஹ. So he is also a Raudran. Okay, he is also as fearful. Next verse. Tamognaya himagnaya shatrugnaya mithatmane. சொல்லலாம். தமோக்னாய ஹிமக்னாய
शत्रुघ्नाय मिथात्मने कृतघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नाय मिथात्मने कृतघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः. Next verse. तप्त चामीकराभाय वह्नये विश्वकर्मणे तप्त चामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोक साक्षिणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोक साक्षिणे. So in that la vanhaye, okay, vahnayேன்னு இருக்கிறத மாத்திக்கலாம், vanhaye. Okay, அதே மாதிரி லோக அப்படின்னு சொல்ல வேண்டாம், லோக. Because when you're saying தமிழ்ல படிக்கும்போது அந்த தவறுகள் வரும். மறுபடியும் இந்த verse சொல்லலாம். தப்த சாமீகராபாய வன்ஹயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபி நிக்னாய ருச்சயே லோக சாக்ஷிணே. 22. நாசயத்யேஷ வைபூதம் ததேவ ஸ்ருஜதி பிரபுஹு. சொல்லலாம். நாசயத்யேஷ வைபூதம் ததேவ ஸ்ருஜதி பிரபுஹு பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹ பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திபிஹ. உன்னுடைய கதிர்களால என்ன பண்றது? கடல்ல இருக்கக்கூடிய நீரை எடுத்து சூடு பண்ணி மேல கொண்டு மழையாக வட்சிக்கப்படுகிறாள். எங்க இல்ல சயின்ஸ் சொல்லுங்க. ஆதித்ய ஹிருதயத்துல மழை எப்படி பெய்யுதுன்னு இருக்கு. இவாப்ரேஷன், கண்டென்சேஷன், சப்ளிமேஷன் எல்லாம் வேத காலத்துல இருந்து இருந்த ஒரு விஷயங்கள். அதை பற்றி வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ வேதங்கள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்சல்யூட் முட்டாள்தனம். வேதங்கள்ல குறிப்பிடப்படாதது எதுவுமே கிடையாது. சரியா? சோ இதுதான் இந்த வருஷம். பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்தி. வாங்க அடுத்த வருஷம் போலாம். ஏஷ சுப்தேஷு ஜாகத்தி பூதேஷு பரிநிஷ்டிதஹ. சேர்ந்து சொல்லுவோமா? ஏஷ நல்ல தெளிவா சொல்லுங்க. அந்த ஷா வந்து நாக்கு நல்லா மடச்சு விஷ்ணு ஷா. ஏஷ சுப்தேஷு ஜாகத்தி பூதேஷு பரிநிஷ்டிதஹ ஏஷ ஏவாக்னி ஹோத்ரஞ்ச பலம் சைவாக்னிஹோத்ரினா. சொல்லலாம். ஏஷ ஏவாக்னிஹோத்ரஞ்ச பலம் சை, பலமுக்கு பதிலா இன்னுன்னு சொல்றேன். பலம் சைவாக்னிஹோத்ரினா
So he is the Agnihotram. He consumes the offerings given in the Agni and he gives you the fruits. அவனுக்குண்டான பலனை அளிப்பவரும் சூரியனே. அடுத்தது வேதாஷ கிரதவச்சைவ கிரதூனாம் பலமேவ ச. வேதாஷ்ச கிரதவச்சைவ கிரதூனாம் பலமேவ ச. யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவிः பிரபுः. யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவிः பிரபுः. வேதாஷ்ச கிரதவச்சைவ கிரதூனாம் பலமேவ ச. யானி கிருத்யானி ஓகே, யானி கிருத்யானி லோகேஷு சர்வ ஏஷ ரவிः பிரபுः. சோ இந்த 24 ஸ்லோகங்களோட ஆதித்ய பிரதேஷ் ஸ்தோத்திரம் நிறைவுற்றது. அடுத்தது நம்ம அதனால் சொல்றதுனால என்ன பயன் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இதுல. ஓகே, அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆளுமைப்படுத்தி கொண்டு வர்றது யாருன்னு பார்த்தா சூரியன். இதுல இப்போ எனக்கு 2 விஷயங்கள் புலப்படுது. ஒண்ணு இந்த இப்போ நம்ம ஆதித்யான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த சூரியன், இந்த சூரியனுக்கு கீழே நம்ம இருக்கிறதுனால நமது உடலையும் ஆன்மாவையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி படைத்தது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆதித்யா. சரிங்களா? இப்ப நம்மளே சொல்றோம் துவாதச ஆதித்யாக்கள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி எத்தனையோ கேலக்சிஸ் இருக்கலாம், எத்தனையோ சூரியன்கள் இந்த மாதிரி இருக்கலாம். எல்லா சூரியனும் எல்லா கேலக்சியும் எல்லாமே ஒரு மையத்தை வைத்து சுழன்று கொண்டிருக்கலாம். இப்போ அந்த மையம் தான் அல்டிமேட்டான ஆதித்யா, கிரியேஷன் நடக்கக்கூடிய ஆதித்யா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுடைய இதுல அதாவது ஸ்தோத்திரங்கள் புராணங்கள்ல குறிப்பிட்டது அத விஷ்ணு நாபி. ஏன்னா முதல்ல சூரியனுக்கு மூமெண்ட் இல்ல, சூரியன் அசையாம இருக்கு. ஓகே, பூமியும் மற்ற கோள்களும் தான் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஞ்ஞானத்திலேயே சூரியன் ஏதோ ஒன்றை மையமாக வைத்து சுழல்கிறது என்கின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ சூரியனுக்கே ஒரு சுழற்சி இருக்கு. அதாவது நம்ம இப்போ கண்கள்ல பார்க்கக்கூடிய அந்த ஆதித்யம், நம்ம கண்கள்ல பார்க்காத ஏகப்பட்ட ஆதித்யாக்கள் இருக்கு. இந்த ஆதித்யாக்கள் எல்லாமே, எல்லா நட்சத்திரங்களும், எல்லா பால்வெளி மண்டலங்களும் ஒரு மையப்புள்ளியை வைத்து சுற்றி கொண்டிருக்கும். அந்த மையப்புள்ளி அங்கதான் கிரியேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் விஷ்ணு நாபி. சரிங்களா? சோ நம்ம சும்மா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ வச்சுக்கிட்டு நம்மளுடைய வேதங்களையோ அல்லது நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்து விட்டு போன ஒரு உன்னதமான விஷயங்களையோ விமர்சிக்க வேண்டாம். இது நீங்க உங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க. சரிங்களா? இப்போ பலஸ்ருதிக்கு போதும். பலஸ்ருதி येन मापत्सु कृच्छ्रेषु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च. कीर्तयन् पुरुषः इह कीर्तयन् पुरुषः कश्चिन्नाव सीधति राघव. रिपीट பண்ணலாம். येन मापत्सु कृच्छ्रेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चिन्
Nava Sidhati Raghava. So இந்த கீர்த்தனையை, இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் துன்பம் காலங்களிலும் வாழ்க்கையிலே வழி தவறி திணறிட்டு இருக்கக்கூடிய காலங்களிலோ சொல்லும் பொழுது, பயம் இருக்கும்போது சொல்லும் பொழுது இது எல்லாவற்றையும் அது நிவர்த்தி செய்து கொடுக்கும். அடுத்தது பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம். பூஜயஸ்வைனமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம். ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி. So பூஜயஸ்வை நம்ம ஏகாக்ரோ, that is keeping oneness of mind, focused on the Surya, oneness of your mind. Okay, Deva Devam Jagatpatim, he is the God of universe. Etat Trigunitam Jatva, reciting it 3 times. Whatever yuddha you're facing, you will win over that. Okay, so Rama used to recite this before going for the war. And similarly, we are also facing war every day. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னது? போராட்டம். அப்போ இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற ஆதித்ய ஹிருதய. ஓகே, சரிங்களா? அடுத்தது போலாம். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. சொல்லலாம். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. இந்த க்ஷணத்தில், ஓகே, ராவணனை நீ கொல்லுவ. அந்த சனமே இதை சொல்லி முடிச்சு நீ போனினாலே you will kill Ravana. Same verse last year New Year இதே மாதிரி பண்ணும்போது this is the verse I gave you all. Asmin Shane Ravanam Tvam Vadishyasi, you will kill Ravana. So the Ravana என்கின்ற அகந்தை நமக்குள்ள. Ravana was, though he was a very great Shiva Bhakta, he was having so much of ahankar. Okay, so and the kama, krodha, loha, moha, matha, machari. So இந்த 6 தேவையில்லாத ராவணர்கள் உள்ளாக இருக்கிறாங்க. So அஸ்மின் ஷனே ராவணம் துவம் வதிஷ்யசி. So மகாபாஹோ அப்படிங்கிறது பெரிய தோள்களை விடைய ராமன், ராகவரை சொல்ற. அஸ்மின் ஷனே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாமச்ச யதா கதம். ஏவ முக்த்வா ததாகஸ்த்யோ ஜகாம ச யதா கதம். சோ இப்படி சொல்லிவிட்டு அகஸ்தியர் சென்று விட்டார். ஏதத் ஸ்ருத்வா மகாதேஜோ நஷ்ட சோகோ பவத்ததா. சேர்ந்து சொல்லலாம். ஏதத் ஸ்ருத்வா மகாதேஜா நஷ்ட சோகோ பவத்ததா. தாரயாமாஸ சுப்ரீதோ ராகவः பிரயதாத்மவான். கேட்டுட்டு ராகவா, that is Ramar, he became energetic and he started proceeding with this war. Etat shrutva mahateja nashta shoko bhavat
तदा धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षम् अवाप्तवान् त्रिराचं यशुषिर्भूत्वा धनुराधाय वीर्यवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान् त्रिराचं शुचिर्भूत्वा धनुराधाय वीर्यवान्. So every day he used to recite this hymn 3 times, and he used to go for the war, and he used to drink water 3 times. Argyam, he used to take 3 times Argyam and go for the war. So Argyam and gazing at the sun, looking at the sun, he used to recite Adityam Prekshya Chakvatu. Ravanam Prekshya Hrushtatma Yuddhaya Samukhagamat सर्वयत्नेन महतावधे तस्य धृतो भवत् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महतावधे tasya dhruto bhavatu. So he, seeing Ravana coming to fight, he went and fought with full valor, with full energy and full of confidence. So let us also make a sankalpam to start our day with Aditya Hridayam. I'll try to, with Nitya Parayanam, we will try to incorporate this from Pongal. Morning, once we complete it, we do 2 minutes of keep everything ready, 2 minutes of Agnihotram and Aditya Hridayam. Okay, so Agnihotram time தான் நமக்கு கொஞ்சம் வேரி ஆகும். So அது பார்த்துக்கோங்க, either Aditya Hridayam before or Aditya Hridayam after. நான் போடுறேன் நான். So நித்திய பாராயணம்ல நம்ம இதை கொண்டு வரும் பார்க்கலாம். நித்திய பாராயணம் இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் போயிட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு லலிதா சஹஸ்ரநாமம் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கோம். So Lalita Sahasranamam 25 minutes, 5 minutes Aditya Hridayam. Correct. After Salam. Atha Raviravadhan Nirikshaya Ramam Mudithamanaf Paramam Prahrishyamanaha Nishi Charapati Samshayam Vidhitva Suraganamadhyagato Vachasvareti Atha Raviravadan Nirikshaya Ramam Muditamanah Paramam Prahrishyamanaha Nishicarapati Samshayam Viditva Suraganamadhyagato Vachasvareti. Once more. Atha Raviravadan Nirikshaya Ramam Muditamanah Paramam Prahrishyamanaha Nishicarapati Samshayam Viditva
சுர கண மத்தியகதோ வச்சஸ்வரேதி. சோ ராவணன் வரா வார்க்கு. அப்போ சுர கணங்களின் மத்தியில், சுரர்கள்னா தேவர். அசுரர் ஆ போட்டுட்டோம்னா சமஸ்கிருதத்துல ஆப்போசிட் வேர்ட். அசுரருக்கு ஆப்போசிட் சுரர், சுரருக்கு ஆப்போசிட் அசுரர். சோ சுரகணங்களின் மத்தியில இருக்கக்கூடிய சூரியன் வராரு. இத பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு ராமர் ராவணனை போரிட. சோ இது ஆதித்யனுடைய ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் பார்ட்ல ஸ்தோத்திரம் மட்டும் இருக்கு. வித் ரிஷியாதி ஞாசம். ஞாசம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இத படிக்கலாம். நீங்க தெரியாதவங்க புதுசா இருக்கீங்கன்னா இதை நீங்க படிக்க வேண்டாம். ஞாசம் தெரிஞ்சு ஏற்கனவே ஞாசம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க படிக்கலாம். ஞாசம்ங்கிறது என்னன்னு தெரியாதவங்க இப்ப படிக்க வேணாம், பின்னாதான் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். ஓகேமா? சோ இப்போ